ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 2016 வருடம் திரு புட்டின் அவர்கள் ஸ்டேட் ஆர்னமெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல கையெழுத்திட்டாரு. ஸ்டேட் ஆர்னமெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா அடுத்த 10 வருடங்கள்ல ரஷ்யாவிற்கு தேவையான புதிய ஆயுதங்களை உருவாக்குதல், ஏற்கனவே இருக்க ஆயுதங்களை மாடர்னைஸ் செய்வது மற்றும் புதிய ஆயுதங்களை உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகள் போன்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டம். இந்த ஸ்டேட் ஆர்னமெண்ட் ப்ரோக்ராம் ஒவ்வொரு 5 வருடத்திலையும் அப்டேட் செய்யப்படும். அந்த வகையில ரஷ்யா இப்போ சமீபத்தில் டெஸ்ட் பண்ண இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கூட திரு புட்டின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஸ்டேட் ஆர்னமெண்ட் ப்ரோக்ராமால் டெவலப் செய்யப்பட்ட மிசைல் தான். திரு புட்டின் அவர்கள் 2018 வருடம் வெளியிட்ட ஸ்டேட் ஆர்னமெண்ட் ப்ரோக்ராம்ல 5 சூப்பர் வெப்பன்களை ரஷ்யா உருவாக்க உள்ளதா அறிவிச்சாரு. இந்த வீடியோல அந்த 5 சூப்பர் வெப்பன்கள் குறித்தும் அந்த ஆயுதங்களோட செயல்திறன் குறித்தும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கேட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இது போன்ற ஆயுதங்கள்லாம் இருக்கா அப்படின்னு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. திரு புட்டின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு ரஷ்யாவால் டெவலப் செய்யப்பட்டு வரும் 5 சூப்பர் வெப்பன்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள். அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் பூஸ்டர் கிளைட் வெஹிக்கிள்னால அணு ஆயுதம் மற்றும் கன்வென்ஷனல் வார்ஹெட்களை சுமந்து கொண்டு 6000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளையும் தாக்க முடியும். இந்த கிளைட் வெஹிக்கிள் எடுத்து சென்று தாக்கக்கூடிய அணு ஆயுதத்தால 2 மெகாடன் சக்தியை வெளியிட முடியும். இதன் மூலம் எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். ரஷ்யா இப்போ சமீபத்துல R-28 சர்மட் அப்படிங்கிற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல சோதனை பண்ணாங்க. அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள புதிதாக சோதனை செய்த R-28 சர்மட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ல இணைத்து லான்ச் செய்ய ரஷ்யா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது R-28 சர்மட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இந்த அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள 100 கிலோமீட்டர் உயரத்துக்கும் மேல எடுத்து சென்ற பிறகு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மிசைல்ல இருந்து பிரிந்து டார்கெட்டை நோக்கி டிராவல் செய்ய தொடங்கும். அப்படி டிராவல் செய்யும் பொழுது இந்த அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னால மேக் 20 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 20 மடங்கு வேகமா டிராவல் செய்ய முடியும். அப்படி இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இன்டர்செப்ட் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய மிசைல்களை திசை திருப்புவதற்கான கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுக்க முடியாது. அவன்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் இணைக்கப்பட்ட R-28 சர்மட் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல சைபீரியால உள்ள கிராஸ்னோயாஸ் அப்படிங்கிற பகுதியில டிப்ளாய் செய்ய போறாங்க. இரண்டாவதா பார்க்க போற சூப்பர் ஆயுதம் பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள். ரஷ்ய கடற்படைக்கு இந்த பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி ரஷ்யானால உலகின் எந்த ஒரு நாட்டின் மீதும் கடல் வழியா ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும். இந்த பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள் ஒரு இன்டர்கான்டினென்டல் நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் ஆர்ம்டு ஆட்டானமஸ் டார்பிடோ. அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அணுசக்தியால் இயங்கி அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு டார்பிடோ. இந்த பொசைடன் சிஸ்டத்தினால 130 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல நீருக்கு அடியில் பயணிக்க முடியும். இந்த வேகத்தை சாதாரண டார்பிடோக்களோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது அதிவேகமானது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொசைடன் சிஸ்டத்தினால 200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வேகத்துல நீருக்கு அடியில் இந்த சிஸ்டம் பயணிச்சது அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த சிஸ்டங்களை இடைமறிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள்னால 1000 மீட்டர் ஆழத்துல டிராவல் செய்ய முடியும். இவ்வளவு ஆழத்துல எந்த ஒரு சப்மரீனும் பயணிக்க முடியாது. அதனால இந்த
பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள் டிராவல் செய்யறத கண்டுபிடிக்கவே முடியாது. பொசைடன் சிஸ்டத்துல ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து வரக்கூடிய பவரை பயன்படுத்தி தான் இந்த பொசைடன் சிஸ்டம் டிராவல் செய்து. அதனால இந்த சிஸ்டத்தோட ரேஞ்ச் அன்லிமிட்டெட். எவ்வளவு தூரத்துல உள்ள டார்கெட்ஸையும் தாக்க முடியும். இந்த பொசைடன் சிஸ்டத்தை ரஷ்ய படையில் உள்ள K-329 பெல்கிரோட் ஸ்பெஷல் பர்பஸ் சப்மரீன் மற்றும் கேப்ரோஸ்கா நியூக்ளியர் பவர் சப்மரீனையும் பயன்படுத்தி எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஒரு சப்மரீன்ல 6 பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள பயன்படுத்தி ஏர்கிராஃப்ட் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பையே தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கோஸ்டல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய எதிரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்கி அழிக்க முடியும். பொசைடன் அண்டர் வாட்டர் அன்மேன் வெஹிக்கிள ரஷ்யா தங்களோட பசிபிக் ஃப்ளீட்ல இணைக்க போறாங்க. எதற்காக பசிபிக் ஃப்ளீட்ல இணைக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய நேவல் பேசஸ் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற முக்கியமான நகரங்களை தாக்கி அழிப்பதற்காக இந்த பொசைடன் சிஸ்டத்தை இணைக்கிறாங்க. மூணாவதா பார்க்க போற சூப்பர் வெப்பன் பிரிவோஸ்னிக் நியூக்ளியர் பவர் க்ரூசர் மிசைல். அதாவது அணுசக்தியை பயன்படுத்தி மிசைலை இயக்குவது. பிரிவோஸ்னிக் க்ரூஸ் மிசைலோட ரேஞ்ச் அன்லிமிட்டெட். ஏன்னா இது அணுசக்தியை பயன்படுத்தி இயங்கக்கூடிய க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்கள் குறித்தான தகவல்களை ரஷ்யா மிகவும் ரகசியமா வச்சிருக்காங்க. அதனால மிகவும் குறைவான தகவல்கள் மட்டுமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இந்த மிசைல் 12 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் டயமீட்டரும் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரிவோஸ்னிக் க்ரூஸ் மிசைல்களை இயக்குறதுக்கு நியூக்ளியர் தெர்மல் ராக்கெட் மற்றும் சாலிட் ஃபியூல் பூஸ்டர் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ஹை ஈல்ட் தெர்மோ நியூக்ளியர் வார்ஹெட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த மிசைலை இயக்குறதுக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த மிசைலோட எடை மிக அதிகமா இருக்கும். இதன் காரணமா இந்த மிசைல்களை போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்த முடியாது. அதனால இந்த மிசைல்களை MZKT-793 ஸ்பெஷல் வீல்டு ட்ரக்ஸ்ல மவுண்ட் செய்யப்பட்டு தேவையான இடங்களுக்கு எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். அமெரிக்கா ரஷ்யாவுடைய இந்த மிசைல் டெவலப்மெண்ட்டை தங்களோட உளவு பிரிவை வைத்து உன்னிப்பா கவனித்து வர்றாங்க. அந்த வகையில 2017 மற்றும் 2019 வருடம் ரஷ்யா இந்த மிசைலை சோதித்ததாகவும் இந்த சோதனை தோல்வியில முடிவடைந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி 2019 லான்ச் செய்யப்பட்ட மிசைல் ஒயிட் சி பகுதியில விழுந்ததாகவும் அந்த மிசைலை கடலில் இருந்து மீட்கும் பொழுது மிசைல் வெடித்து 7 ரஷ்ய கடற்படை வீரர்கள் இறந்ததாகவும் சொல்லப்படுது. ரஷ்யா இந்த நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசைல 2025 வருடத்துக்குள் உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. நான்காவது சூப்பர் வெப்பன் கின்சல் ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல். இந்த கின்சல் ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்தி தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல மார்ச் 19ஆம் தேதி உக்ரைனுடைய ஒரு ஆயுத கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் ரஷ்யாவின் பல எதிரி நாடுகளுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை யுத்த களத்துல பயன்படுத்துவது இதுவே முதல் முறை. அதுக்கு அடுத்த நாளே மாரியப்போல் நகரத்துல உள்ள ஒரு எரிபொருள் சேமிப்பு கிடங்கின் மீதும் இந்த கின்சல் ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சில முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த மிசைல் மிகவும் சக்தி வாய்ந்தது, இந்த மிசைலை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கின்சல் ஹைப்பர்சானிக் மிசைல்னால அதிகபட்சமா மாக் 12 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 12 மடங்கு வேகமா டிராவல் செய்யக்கூடிய மிசைல். இந்த மிசைல்னால 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்ல அணு ஆயுதம் மற்றும் கன்வென்ஷனல் வார்ஹெட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்களை லான்ச் செய்வதற்கு Tu-22 M3 பாமர்கள் மற்றும் MiG-31K விமானங்களை பயன்படுத்துறாங்க. இந்த மிசைல்களை குறிப்பா ஏர் டு கிரவுண்ட் ஆபரேஷன்களுக்காகவே டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெவ்வேறு திசைகள்ல பறந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய மிசைல்களை குழப்பும். அதனால இந்த மிசைல்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
துரதிர்ஷ்டத்தாலும் தடுக்க முடியாது. நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய சூப்பர் வெப்பன் திசர்கான் ஷிப் லான்ச்ட் ஹைப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைல் ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜினால் இயக்கக்கூடிய வெர்டிகல் லான்ச் மனுவரிங் ஹைப்பர்சானிக் மிசைல். இந்த மிசைல்னால மாக் 9 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 9 மடங்கு வேகமா டிராவல் செய்ய முடியும். திசர்கான் மிசைல்னால 30 இருந்து 40 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த மிசைல்கள்னால 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். திசர்கான் மிசைல்னால 300 முதல் 400 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். திசர்கான் ஷிப் லான்ச்ட் ஹைப்பர்சானிக் மிசைல 3S-14 வெர்டிகல் லான்ச்சர்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த லான்ச்சர்கள் பெரும்பாலான போர்க்கப்பல்கள் மற்றும் சப்மரீன்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. அதே போன்று இந்த மிசைல்களை பாஸ்டன் மொபைல் கோஸ்டல் மிசைல் லான்ச்சர்ல இருந்தும் லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்கள்னால கன்வென்ஷனல் மற்றும் அணு ஆயுதத்தையும் ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல ரஷ்யா 2020வது வருடம் அட்மிரல் கோஸ்கோவா அப்படிங்கிற பிரிகேட்ஸ் ரக கப்பல்ல இருந்து வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 2021வது வருடம் இந்த மிசைல்களை K-560 சப்மரீன்கள்ல இருந்தும் லான்ச் செய்து சோதனை பண்ணாங்க. இந்த மிசைல் எப்படி இயங்குது அப்படின்னா சாலிட் ஃபியூல் பூஸ்டரை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பறக்கும். அதற்கு பிறகு செமி பாலிஸ்டிக் டிராஜெக்டரியில இந்த மிசைல்கள் இலக்கை நோக்கி பயணித்து அதிக கைனெட்டிக் எனர்ஜியுடன் இலக்கின் மீது தாக்குதல் நடத்தும். இதனால எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த 5 ஆயுதங்களும் தான் ரஷ்யாவுடைய சூப்பர் வெப்பன். வரும் காலங்கள்ல இந்த ஆயுதங்களை ரஷ்யா பெருமளவுல பயன்படுத்த உள்ளாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.